ஹாய் மக்களே! நாங்க பொத்தி படுக்கக்கூடிய கம்பளிகள சூடு ஏத்துறதுக்கு இந்த மாதிரி வெயில் அடிக்கும்போது, ஒரு கம்பளியா உதறி இந்த கயர்ல வந்து காய போடுவோங்க. ஏன்னா, நம்ம வீடும் ஐஸா இருக்கும். கம்பளியும் ரொம்ப சில்லுன்னு ஆயிரும். நைட்டு நம்ம மறுபடியும் பொத்தி படுக்கும்போது கொஞ்சம் சூடாகணும் அப்டின்னா, அந்த வெயில்ல கொஞ்சம் கொஞ்ச நேரம் எடுத்து எல்லா கம்பளியுமே காயப்போடுவோம். அதுவும் வெயில் அடிச்சா தாங்க இத காயப்போட முடியும். இத நெனச்ச நேரம்லாம் நம்ம அலசவும் முடியாது. அலசுனாலும் காய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்டிங்கிறதுனால, இந்த மாதிரி தான் கம்பளிகள வந்து சூடேத்தி வச்சுப்போம். பெட்ஷீட்டா இருக்கட்டும், பெட்ஷீட் கூட 2, 3 நாள்ல காஞ்சிரும்னு வைங்களேன். இந்த கையில வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கம்பளிலாம் சரியான வெயிட்டுங்க. இருக்கிறதுலே நம்ம வீட்டிலே நல்ல வெயிட்டா இருக்கக்கூடிய கம்பளி இதுதான். ஏன்னா, இந்த மழை காலத்த விட பனிக்காலம் ரொம்ப குளிரா இருக்கும். அந்த டைம்ல வந்து கம்பளியோட தேவை அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்க. அதுக்கு முன்னாடி என்ன செய்வோம், அந்த பனிக்காலம் வர்றதுக்கு முந்தி ஒரு கம்பளியா அலசி, காய வச்சு எடுத்து வச்சுப்போம். இன்னைக்கு காலையில நல்ல வெயில் இருந்ததால, துணியும் கொஞ்சம் காய போட வேண்டியது இருந்துச்சு. இருந்தாலும் பரவால்ல. ஃபர்ஸ்ட்டு இந்த கம்பளியெல்லாம் காய போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா எடுத்து காய போட ஆரம்பிச்சுட்டேங்க. இத வெயில்ல காய வச்சு, மடிச்சு அப்படியே கட்டில்ல வச்சுட்டோம் அப்படின்னா, நைட்டு வந்து பொத்தி படுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல சூடா இருக்கும். அப்படிங்கிறதுனால இப்படி காய போடுவோம். அதே மாதிரி பிள்ளைங்களோட ஷூவ எப்படி காய வைப்போம் அப்படின்னா, அத நல்லா கழுவிட்டு, வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஓடு இருக்கு பார்த்தீங்களா மேல, அந்த ஓட்டுக்கு மேல ஒரு ஷூவா எடுத்து வச்சு, வெயில் வந்து டைரக்ட்டா ஷூல படுற மாதிரி இந்த மாதிரி ஷூவ கொஞ்ச நேரம் மேல மக்க வைப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கவுத்தி போடுவோம். இந்த மாதிரி தான் ஷூ எல்லாமே இங்க காய வைக்கிறது. காலையில நல்ல வெயில் அடிச்சிச்சுங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. நமக்கு ஓடு எட்டாது அப்படிங்கிறதுக்காக இந்த சின்ன ஸ்டூல போட்டு அதுக்கு மேல நின்னு ஒண்ணு ஒண்ணா அடுக்கி வைக்கிறேன். இதுக்கப்புறம் கடைக்கு கிளம்பணுங்க. அ கடைக்கு ஒரு வழியா வந்துட்டேன். வந்தோனே ஒரு திங்ஸா எடுத்து வச்சுட்டு பிஸ்னஸ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் டேம் வந்தோனே பார்த்தீங்கன்னா, மழை ஸ்டார்ட் ஆயிருச்சு. பெரிய மழை கிடையாது. சிலு சிலுன்னு சாரல் தாங்க அடிக்குது. நம்ம கடையில நேத்தைக்கு ஏன் கடை வீடியோ போடல அப்படின்னா, கடையில எல்லா திங்ஸுமே டிஸ்ப்ளே பண்ணிட்டுருந்தேன். நேத்தைக்கு கொஞ்சம் ஸ்டாக் இறக்கணும். அது எல்லாமே ஒண்ணு ஒண்ணா அதில வந்து கரெக்ட்டா அடுக்கிட்டு நேத்தைக்கு ஃபுல்லா பிஸ்னஸ் அவ்வளவா பார்க்கல. எனக்கு கடையில உள்ள திங்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நேத்தைக்கு ஃபுல்லா அந்த வேலைய தாங்க செஞ்சேன். எல்லாமே தொடச்சு டெய்லி வந்து டஸ்ட் அடிச்சு தொடச்சு இந்த மாதிரி தாங்க வைப்பேன். ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.